திருப்பூரில் 570 கோடி ரூபாய் வங்கி பணத்துடன் சென்ற 3 கண்டெய்னர் லாரிகளை தடுத்து நிறுத்தி விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ். கோவையிலிருந்து ஹைதராபாத் நோக்கி சென்ற 3 கண்டெய்னர் லாரிகளில் 570 கோடி ரூபாய் பணம் இருந்துள்ளது. இதனை தேர்தல் பறக்கும் படையினர் திருப்பூர் செங்கப்பள்ளி பகுதியில் பிடிச்சிருக்கிறார். இப்ப அந்த லாரி தான் நம்ம பார்க்கிறோம். இந்த 3 கண்டெய்னர் லாரிகள் தான் நேற்று இரவு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியும் அதனை மீறி சென்றுள்ளது. அதன் பிறகு தேர்தல் பறக்கும் படையினர் சேஸ் பண்ணி அந்த லாரியை நிறுத்தியிருக்காங்க. அதன் பிறகு அங்கே அந்த லாரிகள் என்ன இருக்கிறது விசாரிக்கும் போது அதுல கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கில் பணம் இருந்துள்ளது. சுமார் 570 கோடி ரூபாய் பணம் அந்த 3 லாரிகள் இருந்துள்ளது. தற்பொழுது இந்த லாரிகளை மடக்கி பிடித்த தேர்தல் அதிகாரி பறக்கும் படையின் தலைவர் விஜயகுமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இந்த லாரிகளை பிடித்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? முதலில் இவங்க என்ன உங்களுக்கு உரிய ஆவணங்களை காட்டினாங்களா? உரிய ஆவணங்கள் எதுவும் காட்டவில்லைங்க. நிறுத்தும் போது நிறுத்தாம போயிட்டாங்க. சேசிங் பண்ணி தான் பிடிச்சோம். செங்கப்பள்ளி பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி பிடிச்சோம். அப்புறம் ஆவணங்கள் காமிச்சாங்க. செக்யூரிட்டி அவங்க போலீஸுக்கு ஆந்திரா போலீஸுங்க நம்ப முடியாத அளவுக்கு மஃப்டியில் இருந்தாங்க. யூனிஃபார்ம் இருந்தால் அவர்களுக்கு தெரிஞ்சு சந்தேகம் அதிகமாக வலுத்துது. அதுவும் இல்லாமல் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கும் டேட்லாம் மாறி இருந்தது. இவ்வளோ ரூபாய் 570 கோடி ரூபாய் பணம் எடுத்துகிட்டு போகும்பொழுது இங்கே எந்த ஒரு லாக்கில் சீலும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாதனால சந்தேகத்தின் அடிப்படையில் உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. மற்றும் காவல்துறை அலுவலர்கள் அதிகாரிகள்லாம் வந்தாங்க. அவன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் இங்கே நிறுத்த வைக்கப்பட்டுள்ளது. இந்த பணம் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கேருந்து விசாகப்பட்டினம் ஆந்திரா மாநிலத்துக்கு எடுத்து செல்வதாக சொல்லியிருந்தார்கள். காலையில் இப்போ விசாரணை மேற்கொண்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு ஸ்டேட் பேங்க்லேருந்து அங்கே வர வச்சு சரிபார்க்கப்பட்டு விடுவிக்கப்படும் என்பது தெரிவித்துக் கொள்கிறது. இப்போ இந்த பணம் இப்போ உரிய ஆவணங்கள் இருந்தால் உடனே நீங்க அனுப்பிடுவீங்களா, இல்லை மேலும் ஏதாவது ப்ராசஸ் நடக்குமா? இப்போ ஆந்திரா போய் ஏதாவது செக் பண்ணக்கூடிய நிலைமையில ஏற்படுமா? இல்லை, அது உயரதிகாரிகள் தான் முடிவு பண்ணுங்க. நம்மளுடைய பணி தணிக்கையின் போது பிடிக்கப்பட்டு கொண்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதுங்க. தற்பொழுது விஜயகுமார் அவர்கள் நம்மிடையே தெரிவிக்கும் போது ஆவணங்கள் இருந்தும் அதற்கான தேதிகள் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் தான் சந்தேகத்தின் பேரில் பிடித்திருப்பா சொல்லியிருக்காங்க. இந்த 3 இனோவா காரும் இந்த 3 கண்டெய்னர் லாரிக்குள்ள தான் வந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய இவர்கள் அனைவருமே மஃப்டியில் இருந்திருக்காங்க இரவு நேரங்களில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவர்களா காவல்துறை அதிகாரிகள் சொல்லப்படுகிறது. இந்த காவலர்கள் இரவு நேரம் என்பதால் மஃப்டியில் இருந்தனால தான் தேர்தல் பறக்கும் படையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இவர்கள் ஆந்திராவை சேர்ந்த காவலர்கள் என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பணத்தை திருப்பி அனுப்புவதற்கான உரிய நடவடிக்கைகள் தற்பொழுது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் சுரேஷ்குமார்.